ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பிஏஎம்ட்டு 750 வாட்ஸு விவேக்கு. இது வந்து என்ன கம்பெனின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, எனக்கு இந்த இண்டிகேஷன் லைட் ஏரியில் ஆம்ப் வந்து எனக்கு ஆடியோ அவுட்புட் வரல அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்தல என்னென்னா, இந்த ஃபியூஸ் வந்து நமக்கு போயிருந்துச்சு. கட்டாக இருக்கும், தெரியுது இல்லைன்னு தெரில. இது வந்து போயிருந்துச்சு. ஸோ ஃபியூஸ் வந்து போகுதுன்னா அதுக்கு 2-3 காரணம் இருக்கலாம். நிறைய காரணம் இருக்குது. அது சாதாரணமான போகாது, இது ஒரு காரணத்தினால தான் போகும். அதனால் வந்து ஃபியூஸ் இப்போ நான் டேரெக்டாக ஃபியூஸ் இல்லாமல் டேரெக்டாக போட்டு சும்மா செக் பண்ணி பார்த்தேன். ஆன் ஆகுச்சு, ஆடியோ அவுட்புட் வந்துச்சு. இப்போ நம்ம ஆடியோ அவுட்புட் வருதுன்னு நம்ம அப்படியே எடுத்து கொடுத்துடக்கூடாது. இப்போ நம்ம அப்படியே எடுத்து கொடுத்துறோம்னா, இப்போ நம்ம ஒரு பாட்டு 2 பாட்டு போட்டு செக் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ மைக் செட்டுக்காரங்க வந்து அவங்க ஒரு ஃபங்க்ஷன் இப்போ 4 பன்னெண்டு ஒரு 2 பாக்ஸ் அதில் போடுவாங்க. அப்படி போடும்போது வந்து ரோடு ஃபுல்லாக ஏற்றும் போது உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, சின்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா மறுபடியும் ஃபீஸ் போயிட்டு இருக்கும், நிற்காது. இருக்கிற கம்ப்ளைண்ட்டோட எக்ஸ்ட்ரா கம்ப்ளைண்ட் வச்சு விட்ருவோம். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, பாடியை நம்ம கழட்டி எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ON சீரீஸில் வந்து 3773 இந்த மெட்டல் டென்ஸ்ட் போட்டிருப்பாங்க. நம்ம தரவாக ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம். செக் பண்ணதில் வந்து எல்லா டென்ஸ்ட்டும் நல்லா இருக்குது. இந்த ஃபியூஸ் போன காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சடனாக ஹை வோல்டேஜ் வந்து இருக்கும். ஓவராக வால்யூம் ஏற்றினாலும் ஸ்பீக்கர் போடக்கூடிய ஸ்பீக்கர் பாக்ஸில் ஏதாச்சும் ஓம்ஸ் ரேட்டிங் குறைஞ்சதுனால இது போயிருக்கும். ஸோ நம்மளாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. செக் பண்ணதில் வந்து 8 வச்சு செக் பண்ணிட்டோம். அப்படியே பண்ணாலும் சின்ன கம்ப்ளைண்ட்னாலும் அப்படியே கொடுக்க மாட்டோம். 8 வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆம்பை டெலிவரியே கொடுப்போம். செக் பண்ணி வச்சு எல்லா டென்ஸ்டும் நல்லா தான் இருக்குது. நான் கன்யூஸாக வீடியோ போடுறேன். இப்போ இந்த பார் எடுத்து மாட்டிட்டு ஆம்ப் ஆன் பண்ணிட்டு கன்யூஸாக வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்லாம் செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சு கம்ப்ளைண்ட்லாம் சால்வ் பண்ணி 8 வச்சு செக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு, இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஃபியூஸ் போயிருக்குதுன்னா அது வந்து சாதாரணமாக போகாது, சும்மாலாம் போகுது. ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஸோ நம்ம 8 வச்சு செக் பண்ணிட்டு கொடுக்குறது பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் சர்வீஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மெயினாக ஸ்பீக்கர் ஓம்ஸ் கரெக்டாக போட்டு யூஸ் பண்ணுங்கள், ஒன்றுமே ஆகாது. இது வந்து விவேக் கமல் பேர் 750 வாட்ஸு. விவேக்குனாலே நல்லாயிருக்கும். இந்த இங்கே மேக்ஸிமம் வந்து நாவல் பேரில் இங்கே நிறைய வந்து வச்சுருப்பாங்க. இது கொஞ்சம் ஃபேமஸான நாவல் பேர் இங்கெல்லாம் எங்கள் சைடு. என்ன, நாங்கள் சேலம் சைடு. என் கடை பார்த்திங்கன்னா ஜாலண்டாபுரத்துலேருந்து வனவாசி போகிற மெயின் ரோட்டில் ராதாகிருஷ்ணன் பழைய ராதாகிருஷ்ணனுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம கடை இருக்குது. ஏன் நம்ம எல்லா வீடியோவும் சொல்லிட்டு இருக்கோம்னா, சில பேர் வந்து கடை வச்சுக்கிறது என்ன தான் வந்து பிளேஸ் நம்ம கீழே போட்டாலும் அது தெரிய மாட்டேங்குது. ஸோ வீடியோவில் பார்த்தா தெரியுங்களா, நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க கடை எங்கே இருக்குதுன்னு. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், சர்வீஸ் பண்ணி வச்சுப்பேன். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆம்பை ஃபஸ்ட் ஆன் பண்ணிடலாம். ஆம்ப் ஆன் பண்ணிட்டேன், பவர் ஆன் ஆகிடுச்சு. இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீயர்லேருந்து அவுட் எடுத்துருந்து இதுக்கு இன்புட்ஸுங்கெல்லாம் கொடுத்துருக்குறேன். இதை பார்த்தீங்கன்னா நாம் செஞ்சு கொடுக்குற ப்ரீஎம்எல் பேர். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். அவ்வளோதான் வீடியோ. ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது, காப்பி ரைட் வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.